அனைவருக்கும் வணக்கம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து கணிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்க விஜய்க்கு சாதகமாக தான் இருக்குது. கருத்து கணிப்பு முடிவுகள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் எதுவுமே உண்மை கிடையாது. ஒரு சேனலில் திமுகவுக்கு 172 தொகுதியிலையும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சேனலில் அதிமுக 152 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல, 0 கொடுத்துருக்காங்க. தாவேகாவுக்கு 2 தொகுதி தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது நீங்களே யோசித்து பார்த்தா தெரியும். இந்த கருத்து கணிப்பில் நம்ம தாவேகா தரப்பில் பரப்புரைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் திரளாக மக்கள் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சாதகமாக தாங்க இருக்கும். இதை யாரும் நம்ப வேண்டாம். சில பேர் இந்த கருத்து கணிப்பு முடிவை வச்சு இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, நம்ம ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும், இவங்களுக்கே போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஓட்டு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இளைஞர்கள் மட்டும் கிடையாது, முதியவர்கள் வரையிலையும் நம்ம டிவிகேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக டிவிகே ஜெயிக்கும். இந்த கருத்து கணிப்பு முடிவை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓட்டு மதிப்பை மாற்றி போட்டுறாதீங்க. ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. அதனால் யோசித்து உங்களுடைய வாக்கை நீங்கள் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.